மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மனிதன் பாதி மிருகம் பாதியான கலப்பு உயிரினங்களை ஜப்பான் லேப்ல உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? மனித விலங்கு உயிரினங்களை கண்டுபிடிக்கிற இந்த ரிசர்ச்சோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை அனிமல் எம்பிரியோஸ்ல செலுத்தி அதை விலங்குகளோட கருப்பையில வச்சு வளர்க்கும் போது அதை கலப்பு உயிரினங்களை உருவாக்க முடியும்னு, இதுல இருந்து மனித உடல் உறுப்புகளை வளர்த்தெடுக்க முடியும்னு சயின்டிஸ்ட் டாக்டர் ஹிரோமிட்சு நக்கோச்சி சொல்றாரு. இந்த ரிசர்ச்ல விலங்குகள் மனிதன் மாதிரியான அறிவாற்றலோட வளர்ந்தா அது இயற்கைக்கு மாறானதுன்னு பல கருத்துக்களை முன் வச்சாலும் டாக்டர் நாக்கோச்சி கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல்ல ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை எலிகளோட கருவுல செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த கலப்பின கருவை முழு உயிரினமா வளர்த்தெடுக்காம முதல் 14 நாட்களுக்கு உடல் உறுப்புகளை மட்டும் வளர்த்தெடுக்கிறதா சொல்றாங்க. சப்போஸ் ஹியூமன் செல்ஸ் அனிமல் பிரெயினை 30% ஆக்கிரமிச்சுட்டா இந்த ரிசர்ச்சை உடனே நிறுத்தப்படும் சொல்றாங்க. ஒருவேளை இந்த ரிசர்ச் சக்சஸ் ஆச்சுன்னா உலகம் முழுக்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு தேவையான ஆர்கன்ஸை விலங்குகள்ட்ட இருந்து ஈஸியா கிடைச்சு பல மனித உயிர்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. என்னதான் குறிப்பிட்ட ஆர்கனை உருவாக்குறதுக்கு மனிதன் பாதி மிருகம் பாதியான உயிரினங்களை உருவாக்குனாலும் இது கடவுள் படைப்புக்கு எதிரானதுன்னு பல பேர் இதை எதிர்க்கவும் செய்யறாங்க. நீங்க சொல்லுங்க, இப்படி பண்றது கரெக்டா இல்லையான்னு.